உள்நாட்டு வாணிபம், கூட்டுறவு, பயணிட்டாளர் விவகாரம் மற்றும் சீன கிராமங்கள் துறைகளுக்கான பேராக் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஊ காலியோங், உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலியை நேற்று புத்ராஜயாவில் மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். அதன்போது நாட்டு மக்களின் நலன்கள் தொடர்பான பல்வேறு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் விரிவாக விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக வணிகர்களும் பொதுமக்களும் சமமாக பயனடையுமாறு அமைச்சின் கொள்கைகள் அமைய வேண்டும் என்பதோடு மக்கள் மையமான அணுகுமுறை மிக அவசியம் என்பதையும் அவர் அமைச்சிடம் வலியுறுத்தினார். அதில் எல்பிஜி சிலிண்டர் பற்றிய அண்மைய பிரச்சினை, ராமா விற்பனை திட்டம் ஆகியவையும் அடங்கும். மேலும் ஷாப்பி, லசாடா போன்ற வணிக தளங்களில் அனைத்து தயாரிப்புகளுக்கும் மலாய் மொழியை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேசிய மொழியை மதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதுடன் இந்த கொள்கை வணிகர்கள் மத்தியில் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தி இருப்பதை DAP இளைஞர் பிரிவு தலைவருமான அவர் எடுத்துரைத்தார். இப்போதைக்கு அந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் அர்மிசான் அதன்போது கூறியிருக்கின்றார்.